இந்த காலத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்பது கிட்டத்தட்ட கட்டாயமாகிவிட்டது. சரியான நேரத்தில் நாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைத்தால் மட்டுமே இக்கட்டான நேரத்தில் அது கை கொடுக்கும். ஆனால் அந்த இன்சூரன்ஸும் நீங்கள் கவனித்து படிக்க வேண்டிய சில பாயிண்ட்டுகள் உள்ளன. அதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். உடல் நலம்தான் மிகப்பெரிய செல்வம் என்று பெரியவர்கள் சொன்னது இப்போது மாறி உடல் நலத்தை பாதுகாக்க செல்வம் வேண்டும் என்கிற நிலைக்கு வந்துவிட்டோம். மருத்துவ பில்களை பார்த்தாலே தனியாக ஹார்ட் அட்டாக் வரும் இந்த காலத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்பது அத்தியாவசிய தேவையாகிவிட்டது. ஆனால் ஏஜென்ட்டுகள் சொல்லும் கலர்ஃபுல் கதைகளை நம்பி பாலிசி எடுத்துவிட்டு கிளைம் என்று வரும்போது ஏமாந்து நிற்பவர்கள் ஏராளம். எனவே பாலிசி எடுக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியவை குறித்து நாம் பார்க்கலாம். முதல் பிரச்சனையே கோப்பே. பலர் பிரீமியம் குறைவாக இருக்கிறதே என்று கோப்பே இருக்கும் பாலிசி எடுத்து விடுவார்கள். உதாரணமாக 65 வயதான ஒருவர் பாலிசி வைத்துள்ளார். அதில் 20% கோப்பே நிபந்தனை உள்ளது. அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட 5 லட்சம் ரூபாய் பில் வருகிறது. இன்சூரன்ஸ் கம்பெனி 5 லட்சத்தையும் கொடுத்துவிடும் என அவர் நினைப்பார். ஆனால் 20% கோப்பே இருப்பதால் 1 லட்சம் ரூபாயை அவர் தன் கை காசை போட வேண்டும். மீதி 4 லட்சத்தை மட்டுமே நிறுவனம் தரும். எனவே கோப்பே என ஏஜென்ட்டுகள் சொன்னால் அந்த பாலிசியை தவிர்த்து விடுங்கள். அப்போதுதான் ஆத்திர அவசரம் என நாம் மருத்துவமனையில் படுக்கும்போது பணத்தை திரட்ட வேண்டிய தேவை இருக்காது. வயதானவர்களுக்கு எடுக்கும்போது கோப்பே கட்டாயம், வேறு வழி இல்லை என்றால் மட்டுமே இதை தேர்ந்தெடுக்கலாம். அடுத்த முக்கியமானது டிசீஸ் கேப். உங்கள் பாலிசி 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்கலாம். ஆனால் சில குறிப்பிட்ட நோய்களுக்கு இவ்வளவு தான் தருவோம் என ஒரு சீலிங் வைத்திருப்பார்கள். உதாரணமாக கேட்ராக்ட் அறுவை சிகிச்சைக்கு 80,000 ரூபாய் செலவாகிறது. ஆனால் உங்கள் பாலிசியில் அதற்கு 30,000 ரூபாய் தான் லிமிட் இருக்கிறது என்றால் மீதி 50,000 ரூபாய் நீங்கள் தான் கட்ட வேண்டும். 10 லட்சம் பாலிசி இருந்தும் பயனில்லை. எனவே நோ டோசஸ் சப்ளிமெண்ட்ஸ் உள்ள பாலிசிகளை தேடி பிடித்திடுங்கள். அடுத்து ரூம் ரெண்ட். இதில் தான் ட்விஸ்டே இருக்குது. பெரும்பாலான பாலிசிகளில் சாதாரண ரூம் அல்லது பாலிசி தொகையில் 1% என்று ரூம் ரெண்ட் லிமிட் வைத்திருப்பார்கள். நல்ல ரூம் என்றால் அந்த லிமிட்டை தாண்டி சில ஆயிரம் என்பார்கள். நாமும் சரி, சிகிச்சைக்குத்தான் பாலிசி இருக்கே, இந்த சில ஆயிரத்தை போட்டு நல்ல ரூமாக எடுத்துக்கொள்ளலாம் என யோசிப்போம். ஆனால் விஷயமே இதில் தான் இருக்கிறது. அதாவது லிமிட்டை தாண்டினால் ப்ரொபோர்ஷனேட் டிடக்ஷன் என்ற பெயரில் மொத்த பில்லிலும் கை வைப்பார்கள். அதாவது உங்கள் பாலிசி படி ரூம் லிமிட் ஒரு நாளைக்கு 5,000 என வைத்துக்கொள்வோம். நீங்கள் எடுத்த ரூம் வாடகை ஒரு நாளைக்கு 8,000 என இருக்கட்டும். 4 நாட்கள் மருத்துவமனையில் இருக்கிறோம் என்றால் 4 நாட்களுக்கு 3,000 வீதம் என கணக்கு போட்டால் 12,000 ரூபாய் வரும். சரி, கூடுதலாக 12,000 ரூபாய் தானே ஓகே என சொன்னால் அத்தோடு முடியாது. ரூம் வாடகையில் 3,000 அதிகம் என்பதால் டாக்டர் ஃபீஸ், ஆப்ரேஷன் தியேட்டர் கட்டணம் என எல்லாவற்றிலும் 30% கட் செய்யப்படும். அதாவது ரூம் லிமிட் எந்தளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்தளவுக்கு கிளைம் குறையும். இதுதான் பெரிய பிரச்சனை. எனவே நோ ரூம் லிமிட் அல்லது குறைந்தது பிரைவேட் ஏசி ரூம் ஆப்ஷன் இருக்கும் பாலிசிகளை தேர்வு செய்யவும். இதில் வேறு சில கவனிக்க வேண்டிய வில்லங்கங்களும் உள்ளது. அதில் ஒன்று வெயிட்டிங் பீரியட். அதாவது பிபி, சுகர் போன்ற நோய்கள் இருந்தால் 2 முதல் 4 ஆண்டுகள் வரை காத்திருக்க சொல்வார்கள். அந்த நேரத்தில் அந்த நோய் பாதிப்புகளுக்கு கிளைம் கிடைக்காது. இப்போது சில நிறுவனங்கள் கூடுதல் பிரீமியத்தில் இதை டே 31 முதலே கவர் செய்கின்றனர். எனவே உங்கள் தேவையை பொறுத்து எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து ரீஸ்டோரேஷன் இருக்கும் பாலிசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். 1 வருடத்தில் ஒரு முறை அட்மிட் ஆன போதே மொத்த பணத்தையும் செலவழித்து விட்டால் அதே ஆண்டில் குடும்பத்தில் இன்னொருவருக்கு அல்லது வேறு நோய்க்கு இன்சூரன்ஸ் தொகை மீண்டும் தானாக ரீஃபில் ஆக வேண்டும். இது மிக முக்கியம். இது இருந்தால் ஆண்டின் துவக்கத்திலேயே இன்சூரன்ஸ் முழு தொகையை கிளைம் செய்து விட்டாலும் கவலை இல்லாமல் இருக்கலாம். இது கூடுதல் போனஸ். அதாவது ஓராண்டில் நீங்கள் எந்த ஒரு கிளைமும் செய்யவில்லை என்றால் அடுத்த வருடம் உங்களது இன்சூரன்ஸ் கவர் அதிகரிக்கும். அதாவது இந்த ஆண்டு ரூபாய் 10 லட்சம் வரை கவர் ஆகிறது என வைத்துக்கொள்வோம். இந்த ஆண்டு நீங்கள் கிளைம் எடுக்கவில்லை என்றால் அடுத்த ஆண்டு அது ரூபாய் 15 லட்சமாக அதிகரிக்கும். இதுவே நோ கிளைம் போனஸ். இது கட்டாயம் இல்லை என்றாலும் இந்த வசதி இருப்பது உங்களுக்கு லாபம். எனவே மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி பாலிசியை ஒரு வாட்டி படிங்க. இல்லைன்னா ஆஸ்பத்திரி பில் உங்கள் பிளட் ப்ரெஷரை அதிகமாக்கிடும்.